அம்மா, என்னுடைய நண்பனை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நண்பனை பார்க்கறதுக்கு நீ தான் போயிட்டு இருக்கிற. ஆனா அவன் ஒரு நாள் கூட உன்னை பார்க்கறதுக்கு வரதில்ல. அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நம்ம அவனுக்கு பழங்கள் தானியங்கள் எல்லாம் கொடுக்கலாம். அம்மா, அவன் இலைதழைகள் புல் இததான் சாப்பிடுவான். நம்மள மாதிரி எதையும் சாப்பிட மாட்டான். சின்ன குருவியும் ராமுங்கிற ஆட்டுக்குட்டியும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேரும் தினமும் சந்திச்சுக்குவாங்க, தினமும் பேசுவாங்க. இப்படிதான் அவங்களுடைய நட்பு வளர்ந்துட்டே வந்துச்சு. ராமு, ஒரு நாள் கண்டிப்பாக எங்க வீட்டுக்கு வா. எங்க அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அம்மா அம்மா, என்னுடைய தோழி அவளுடைய வீட்டுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. நான் அவங்க கூட போயிட்டு வரவா? இன்னைக்கு வேண்டாம். நம்ம ஏரி பக்கமா தண்ணி குடிக்கிறதுக்கும் இரை தேடுறதுக்கு போகலாம். நாளைக்கு மறுநாள் நீ வேணா போயிட்டு வா. ராமுவும் அவங்க அம்மாவும் இரை தேடுறதுக்காக இந்த ஏரி பக்கம் வந்தாங்க. நிறைய தண்ணி குடிச்சாங்க. தண்ணி குடிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான இரைகளை சாப்பிடலாம் சொல்லிட்டு அங்க இருக்கிற இலைத்தலைகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வழக்கமாக வர இடத்துக்கு தான் வந்திருந்தாங்க. ஒரு பாலம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் நிறைய புல்வெளிகள் எல்லாம் இருந்துச்சு. அதை சாப்பிடுறதுக்காக இந்த 2 ஆட்டுக்குட்டிகளும் அந்த பக்கமா பாலத்தை கடந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாலத்தை கடந்து தான் மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு போகணும். அப்படி இந்த பாலத்தை கடக்கும் பொழுது இந்த அம்மா ஆட்டுக்குட்டியோட காலு தவறுதலா அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஏரியில தண்ணி அதிகமா இருந்ததுனால இந்த ஆட்டுக்குட்டி தண்ணியோட அடிச்சிட்டு போயிருச்சு. அம்மா அம்மா, வந்துருங்கம்மா மேல. எப்படியாவது வந்துருங்கம்மா மேல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. அம்மா வந்துருங்கம்மா. அம்மா ஆடு தண்ணியில விழுந்ததை பார்த்து அந்த குட்டி ஆடு ரொம்ப பயந்துருச்சு. ஏரியில அதிகமா தண்ணி போறதுனால அந்த அம்மா ஆட்டை ரொம்ப தூரமா இழுத்துட்டு போயிருச்சு. இந்த குட்டி ஆடு அம்மாவை தேடி ரொம்ப தூரமா தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அம்மா எங்கேயுமே கண்ணில் தட்டுப்படல. ரொம்ப சோகமா அழுதுகிட்டே நடந்துட்டு இருந்தது. சின்ன குருவி, எங்க அம்மாவை ஏரி தண்ணி இழுத்துட்டு போயிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவை நான் பார்க்கணும். நீ எதுக்கும் பயப்படாத ராமு, நான் இருக்கிறேன். நான் என்னுடைய வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க அம்மா கிட்ட சொல்லி கண்டிப்பா உங்க அம்மாவை தேட சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத ராமு. கண்டிப்பா உங்க அம்மாவை நாங்க தேடி கண்டுபிடிச்சு தரோம். என்னுடைய காட்டுல நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா உதவி கேட்டு நான் கண்டிப்பா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு தரேன். நீ அது வரைக்கும் நம்ம வீட்டிலே இரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. சின்ன குருவியோடைய அம்மா தன்னுடைய ராமுக்குட்டியோட அம்மாவை தேடி ரொம்ப தூரமா அலைஞ்சாங்க. ஏரியில தண்ணி எந்த பக்கம்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம்லாம் தேடி அலைஞ்சாங்க. இந்த பகுதியில எந்த ஒரு விலங்குகளும் இருக்காது. நீங்க மட்டும் எப்படி இங்க வந்தீங்க? நான் தவறுதலா ஏரியில விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி என்ன இந்த பக்கமா தான் இழுத்துட்டு வந்துச்சு. அதனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என் குழந்தை இருக்கிற இடத்துல இருந்து நான் ரொம்ப தூரமா தள்ளி வந்துட்டேன். எப்படியாச்சும் என் குழந்தைய என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க குழந்தைய உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறோம். அது வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே நீங்க தாராளமா தங்கலாம். எங்களுக்கு இப்ப ரொம்ப பயங்கர பசியா இருக்கு. உங்களுடைய பாலை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க அதை குடிச்சிட்டு நல்லா தூங்குவோம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்களுடைய குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். மறுநாள் காலையில இந்த 2 காகங்களும் சீக்கிரமா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு உங்களுடைய குழந்தைய நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகிட்ட இருந்து மறுபடியும் பால் எல்லாத்தையும் எடுத்தாங்க. எடுத்து அவங்க 2 பேரும் குடிச்சாங்க. குடிச்சு முடிச்சதும் உங்க குழந்தைய தேடிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடிக்கு வந்து அங்க நல்லா ஓய்வெடுத்தாங்க. காகங்களே, என்னுடைய குழந்தை உங்க கண்ணுக்கு தென்பட்டுச்சா? நாங்க காட்டுல நிறைய பகுதியில போய் தேடி பார்த்தோம். ஆனா எங்கேயுமே உங்க குழந்தை எங்க கண்ணுக்கு தென்படல. நாங்க எதுவுமே சாப்பிடல. உனக்காக தான் கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். நீ இதை சாப்பிடு. இந்த காகங்கள் 2 பேத்தையும் நம்பி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப தப்பு. கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைய நம்ம தான் தேடி ஆகணும். அதனால நம்ம வெளியே போய் நம்ம குழந்தைய தேட ஆரம்பிக்கலாம். ஆடு இந்த காகங்கள் 2 பேரும் இல்லாத சமயத்தை பயன்படுத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. தன்னுடைய குழந்தைய தேடுறதுக்காக கொஞ்சம் தூரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. சின்ன குருவியுடைய அம்மாவும் அந்த ராமுவும் ஆட்டுக்குட்டியோட அம்மாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் இந்த அம்மா அந்த சின்ன குருவியோட அம்மா கண்ணுல பட்டுச்சு. அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நீங்க ராமு ஆட்டுக்குட்டியோட அம்மா தானே? நான் தான் சின்ன குருவியோடைய அம்மா. உங்க குழந்தை எங்க வீட்டுலதான் இருக்கு. வாங்க, உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சின்ன குருவியுடைய அம்மா இந்த ராமு ஆட்டுக்குட்டியோட அம்மாவை அது கூட சேர்த்து வச்சது. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்த இந்த சின்ன குருவியும் சின்ன குருவியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.